ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நாளை ஜூன் 8ஆம் தேதி மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினம். நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி தினத்தில் நீங்கள் மிகவும் எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான ஒரு பரிகாரத்தை செய்ய போறீங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான அஷ்டமி தின பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமா உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, கனவில் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தொடர்ச்சியா பார்த்திருக்கலாம். அத்தனை கஷ்டங்களையும் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தின் மூலியமா, அதாவது நீங்க குளிக்கின்ற தண்ணியில சேர்த்து குளிப்பது மூலியமா அனைத்திற்குமான மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. இதற்கு முன்பு நீங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைகளை பார்த்திருக்கலாம். அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்குவதற்கு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற பட்சத்துல அதை நீங்க செய்யாம தவிர்ப்பதை விட செஞ்சு பார்ப்பதில் உங்களுடைய வாழ்க்கையை பலனளிக்கும்ன்றது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்க போகுது. அதனால பெருசா எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாங்க. முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்க சரியா சொல்லணும்னா உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்ற கேள்விக்கான முழு விவரங்களோடு பதிவை பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? முதலாவது விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்ற போது அதை முழு மனசோட பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம செய்கிறோம்னா அது முழுசா நம்பணும். அந்த ஒரு பரிகாரத்து மேல நம்பணும். நீங்க குளிக்கிறீங்க, சாதாரணமா நம்ம குளிக்கிறோம் அவ்வளவுதானப்பா அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க குளிக்கின்றத முழுசா நம்பிக்கிட்டு அந்த குளிக்கின்ற தண்ணியில சேர்ப்போம், நிச்சயம் நல்லது நடக்கும்ன்ற அந்த மனசாராத வேண்டுதலுங்க பாத்தீங்களா, அந்த வேண்டுதலுக்கான பலன் தான் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, கட்டாயமாக நீங்க முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்யுங்க. அப்படி செய்வது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளையுமே கஷ்டங்களையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால பெருசா எதை பத்தியுமே யோசிக்க வேண்டாங்க. உங்களுக்கான வாழ்க்கையும் உங்களுக்கான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இது அமையும். சரி, நீங்கள் குளிக்கின்ற தண்ணீர்ல என்ன சேர்த்து குளிக்கணும், யார் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி முழு பதிவை பார்க்கலாமா? அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த குளிக்கின்ற தண்ணீர் அப்படின்றது நாளைய தினம் நீங்கள் இந்த அஷ்டமி தினத்தை செய்ய போறீங்க. இதை காலையிலிருந்து இரவுக்குள்ள எப்போ வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். இவர்கள் தான் இதை செய்யணும், இவர்கள் இதை செய்யக்கூடாதுன்றது கட்டாயம் கிடையாது. யாருக்கு விருப்பம் இருக்கோ, யாருக்கு நம்பிக்கை இருக்கோ, யாருக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுன்ற ஆசை இருக்கோ அவர்கள் தாராளமாக இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், இதை வீட்டில் இருக்கக்கூடிய செய்கிறீங்கன்னா கட்டாயமாக அனைவருமே செய்ய வைங்க. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகளை கூட செய்ய வைங்க, தப்பே இல்லைங்க. ஏன்னா அவர்களுக்குமான ஒரு மாற்றம் என்பது இதில் கிடைக்கின்ற போது எதற்காக அதை செய்யாமல் தவிர்க்க போறீங்கன்றத யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணுன்றதை நான் சொல்றேன். தெளிவாக யோசிச்சு அதுக்கப்புறமா பண்ணுங்க, போதுமானதாக இருக்கும். முதல் விஷயம், இதற்கு நீங்க ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பரிகாரமாக பார்க்கக்கூடிய விஷயம் தாங்க. இதற்கு தேவையானது என்ன? ஜலம். நீங்க உங்களுடைய வீட்டில் குளிக்கின்ற தண்ணீர்ல எப்படி எடுப்பீங்களோ எடுத்துக்கோங்க. அதுல முதலாவதாக சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்புன்றது மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான ஒரு பொருள். நம்ம அனைவருக்குமே தெரியும், மகாலட்சுமியோட பூர்ண அம்சம் பெற்றக்கூடிய ஒரு பொருள்னா அது இந்த கல்லுப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு கல்லுப்பை நீங்க தாராளமா உங்களுடைய வீட்டில் குளிக்கின்ற தண்ணியில சேர்த்துக்கோங்க. இப்படி இந்த கல்லுப்பை குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்துக் கொள்வது மூலயமா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நிச்சயமா சொல்ல முடியுங்க, இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பொருளை தாராளமாக சேர்த்துக்கோங்க நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல. ரெண்டாவது பொருளாக அதையும் விட ரொம்பவே சக்தி வாய்ந்த, இதை மட்டும் நீங்க சேர்த்தாலே போதுங்க, மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். அப்படின்னு பாக்குறீங்களா? ஜவ்வாது. இந்த குளிக்கின்ற தண்ணீரில் ஜவ்வாதியும் சரி, அதோடு சேர்த்து இந்த கல்லூப்பியும் சரி சேர்த்து குளிப்பது மூலியமாக வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ நாட்கள் பார்த்த துன்பங்கள் கஷ்டங்கள்லேருந்து முழு முதல் மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்
நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அது அனைத்திற்குமான தீர்வாக இது அமையும். நீங்களே போதும் போதும்ன்ற அளவுக்கு செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அத்தனை அற்புத சக்திகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்குது. இது ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டில் எப்போதும் சரிங்க குளிக்கிறீங்க அப்படின்ற போது அந்த குளிக்கின்ற தண்ணீரில் மறந்துடாமல் நாளைக்கு நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப எளிமையான விஷயம். இந்த கல்லுப்பும் ஜவ்வாதும் உடைய வீடுகளில் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். மறந்துடாமல் இந்த 2 பொருட்களை சேர்த்து குளிப்பதுன்றது உங்களுடைய வாழ்க்கையில் தாங்க அதிர்ஷ்டத்தையும் மாற்றங்களை கொடுக்கும். முன்னாடி நீங்கள் இதை செஞ்சுருக்கலாம் இதற்கு முந்தைய நாட்களில் கூட. ஆனால் அஷ்டமி நாட்களில் செய்வதற்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது, விசேஷமானது கூட. அஷ்டமி நாள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கண் முன்னாடி இருக்கக்கூடிய தவறுகள், பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நீங்கி வெளிவருவதற்கு மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இது இருக்க போகுது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் இதை தவறவிட வேண்டாம். உங்களுக்கான நாளாக இது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் முழு மனசோட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் கனவுகள் எதெல்லாம் இருக்குதோ, கனவாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நிஜமாக்க கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரங்க. கட்டாயமாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்து குளிச்சு பாருங்கள். முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்லதையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இனி எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கட்டாயமாக சொல்ல முடியுங்க, நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கையில் அந்த ஒரு வாழ்க்கைக்கான ஒரு மாற்றமாக இது அமைய போகுது. இனி எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். எப்படிப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையோ பிரச்சனைகளோ கொடுக்கும்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். அனைத்துக்குமான மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. கட்டாயமாக சொல்ல முடியும், இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. இந்த தினம் அஷ்டமி தினம் உங்களுக்கான நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தினமாகவும் நாளைக்கு அமையும். நம்புங்கள், பெருசாக இதை பற்றி யோசிக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் மீறி கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தர நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். எல்லாத்தையும் மறந்து நாளைய தினம் இந்த அஷ்டமி தினம் உங்களுக்கான நாளாக இருக்குன்றதை நம்பி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக முழு மனசோட செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எதை பற்றியும் யோசிக்க வேண்டாங்க. முழு முதல் நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் அனைத்திற்குமான தீர்வாக இருக்கும். அதனால் கட்டாயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.